பௌத்திரம் நிறைய பேர் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும்னு நினைப்போம். எங்கே போய் உட்கார்ந்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து முழுமையாகுமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்ஃபுல்லுங்கன்னு டாக்டர்ஸே சொல்லுவாங்க. நிறைய அதர் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி அந்த மாதிரி நிறைய அதர் ஆல்டர்னேட்டிவ் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்திருப்போம். அதுலேயும் நிறைய ஃபெயிலியர் ரேட்ஸ் இருந்திருக்கும். பௌத்திரம்னாலே திரும்ப திரும்ப வரும்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் சில விஷயங்கள் நம்ம ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டோம்னா திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இந்த வீடியோ பதிவில் ஏன் பௌத்திரம் திரும்ப வருது, நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீ சக்ரா மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களுடைய யூடியூப்ல இருக்கிற ஃபிஸ்டுலாங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல போய் கம்ப்ளீட்டா எல்லா வீடியோஸையும் பார்த்து பயனடைங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகளாக கேளுங்க. தொடர்ந்து அதை பத்தி பேசலாம். ஃபிஸ்டுலா அப்படின்னா என்னங்க டாக்டர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மோஷன் போகிற இடத்துல ஏதோ ஒரு 1 or 2 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு சின்ன ஒரு கொப்பளமாட்ட ஹீட் பாயில் மாதிரி வரும். அது பெருசாகும், வீங்கும், வெடிக்கும், அதுலேருந்து ஒரு பஸ் டிஸ்சார்ஜ் ஆகும், அதுக்கப்புறம் செட்டில் ஆயிடும். இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருப்போம். பட் மறுபடியும் ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு மறுபடியும் இதே ப்ராப்ளம் மறுபடியும் தொடர்ந்து ஏற்படும். இது நாளடைவில் ஒரு பெர்சிஸ்டண்ட்டாகவே ஒரு சீக்கட்டிகளாக அந்த இடத்துல மாறி எப்போவுமே ஒரு ஈரப்பதம் வாய்ந்த பகுதியாக அது மாறி ஒரு உபத்தரத்தை கொடுத்துட்டு இருக்கிறதா பௌத்திரம் ஆர் ஆனல் ஃபிஸ்டுலா அப்படிங்கிறது. இந்த ஃபிஸ்டுலா எதனால எல்லாம் வருது அப்படின்னா 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1 வந்து ப்ரீ ஆபரேட்டிவ், ஆபரேஷனுக்கு முன்னாடி நம்ம அதை கரெக்டா எவாலுவேட் பண்ணாத காரணங்கள். இன்ட்ரா ஆபரேட்டிவ், ஆபரேஷன் பொழுது அந்த சர்ஜன் அந்த சென்டர்ல அதை கரெக்டா எவாலுவேட் பண்ணாம ட்ரீட்மெண்ட் பண்ணாம விடுறது. போஸ்ட் ஆபரேட்டிவ் ஃபேக்டர்ஸ், அதாவது ஆபரேஷன் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள் நம்ம சரியா பாதுகாக்காம ஒரு விஷயங்கள். ஸோ முதல் இம்பார்ட்டன்ட், ஃபிஸ்டுலா ப்ரீ ஆபரேட்டிவா எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணால் திரும்ப வர்றதை தவிர்க்கலாம் அப்படின்னா 6 விஷயங்கள்னால திரும்ப ரிகரன்ஸ் வருதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல் முக்கியமானது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஃபிஸ்டுலாஸ், அதாவது டிரான்ஸ்பிங்க்ட்ரிக், சுப்ராஸ்பிங்க்ட்ரிக், ஹை இன்டர்ஸ்பிங்க்ட்ரிக், எக்ஸ்ட்ராஸ்பிங்க்ட்ரிக், இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஃபிஸ்டுலாஸ் இருந்ததுன்னா அது திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இரண்டாவது, ஒரு ஸ்ட்ரெயிட் ட்ராக் இல்லாமல் ஒரு கர்வடான ட்ராக், ஹார்ஷூ ஃபிஸ்டுலாஸ்னு சொல்லுவோம். இது எம்ஆர்ஐ ஸ்கேனில் ரொம்ப தெளிவாக தெரியும். அதாவது முன்பகுதியில் வர ஃபிஸ்டுலா எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், பின்பகுதியில் வர ஃபிஸ்டுலாஸ் எல்லாமே கர்வ்டாக இருக்கும், பக்க கிளைகள் நிறைய போயிட்டு இருக்கும். இந்த ஃபிஸ்டுலாஸ் திரும்ப வர வாய்ப்புகள் அதிகம். மூன்றாவது வந்து செகண்டரி ட்ராக்ஸ், அதாவது ஃபிஸ்டுலா வந்து எப்பவுமே மர கிளைகள் மாதிரி நம்ம லேட் பண்ண நிறைய கிளைகள் உருவாகிட்டு போயிடும். ஸோ ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். அதாவது டைரக்டாக ஒரு ஃபிஸ்டுலா ஆரம்பிச்சு டைரக்டாக ஒரு இன்டர்னல் ஓப்பனிங்ல முடியாம பக்க கிளைகள் செகண்டரி ட்ராக்ஸ் நிறைய இருந்ததுனால் ஃபிஸ்டுலா வந்து நிறைய வரும். இது வந்து ஆர்டினரியா இல்லாமல் சில டைம் வந்து இஸ்கியோரெக்டல் ஃபோசான்னு சொல்லி ஆசனவாய் சுற்றி இருக்கிற கொழுப்பு பகுதியில் பரவலாம், இல்லைன்னா அடிவயிற்று பகுதியில் தசைகளையும் தாண்டி ஒரு பெல்விக் டயஃப்ரம் மசில்ஸ் சொல்லுவாங்க, அதையும் தாண்டி அதில் வந்து பரவிருக்கலாம். இந்த மாதிரியான ஃபிஸ்டுலாஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா. நான்காவது ஃபேக்டர் வந்து செகண்டரி ஃபிஸ்டுலாஸ், ஒரு ஃபிஸ்டுலா மட்டும் இல்லாமல் அங்கே மட்டும் இல்லாமல் இன்னொரு புதுசாக ஒரு ஃபிஸ்டுலாவும் இருந்திருக்கலாம். அதையும் நம்ம எம்ஆர்ஐ மூலியமாக ரொம்ப துல்லியமாக எவாலுவேட் பண்ணணும். அந்த சர்ஜன் வந்து ஆப்ரேட் பண்ணுற பர்சன் உங்ககிட்ட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த இடத்த வந்து ரொம்ப எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். உங்களுடைய அறிகுறிகள் கண்டிப்பாக எம்ஆர்ஐ ஸ்கேனோட ஒத்து போகுதாங்கிறதையும் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியிருக்கும். ஐந்தாவது முக்கியமானது செகண்டரி ஃபேக்டர்ஸ், லைக் ஒரு டயபெட்டிக் இருக்கலாம், ஒரு கிரான்ஸ் டிசீஸ் இருக்கலாம், இல்லைன்னா ஸ்டீராய்டு எடுத்துட்டு இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள்னால உங்களுக்கு பிரைமரி ஃபேக்டர் இருந்து அதனால ஃபிஸ்டுலா ஏற்பட்டிருக்கலாம், அதையும் அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆறாவது, முன்னாடியே சர்ஜரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா, ஏற்கனவே ஃபிஸ்டுலா சர்ஜரி பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு மறுபடியும் சர்ஜரி பண்ணும்போது மறுபடியும் ஃபெயிலியர் ரேட்ஸ் கண்டிப்பாக கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே ஃபிஸ்டுலா சர்ஜரி ஃபர்ஸ்ட் டைம் பண்றதா பெஸ்ட் ஆபரேஷன் நான் எப்பவுமே சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம பொழுதுக்கு அந்த இடத்துல சி கட்டிகளாக உருவாகி அந்த சி கட்டிகளை சின்னதா ஒரு கிளினிக்ல போய் அதை மட்டும் அறுத்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறது. அந்த மாதிரி எடுக்கும்போது பல பக்க கிளைகள் ஒவ்வொரு முறையும் ஆரம்பமாயிரும். அதே மாதிரி காலதாமதப்படுத்திட்டு இருக்கும் பொழுதும் அந்த ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டாலே எனக்கு சரியாயிரும் டாக்டர் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் இது வந்து ப்ராப்ளமேட்டிக்காக அமையும். ஸோ இந்த 6 முக்கியமான விஷயங்களையுமே சர்ஜரிக்கு முன்னாடி நம்ம வந்து எவாலுவேட் பண்ணி பார்த்தோம்னா ஃபிஸ்டுலா ரிகரன்ஸை ரொம்பவே தவிர்க்க முடியும். ஃபிஸ்டுலால இன்ட்ரா ஆபரேட்டிவா என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் அதனுடைய சக்சஸ் ரேட்டை குறிக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம சூஸ் பண்ற சர்ஜன். ஃபிஸ்டுலாங்கிறது ரொம்ப சாதாரண ஆபரேஷனா இருந்தாலும் டெக்னிக்கலி அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். எல்லாருமே சர்ஜரி பண்ண முடிஞ்சதுனாலும் அது வந்து ரிப்பீட்டடா அந்த சென்டர்ல நிறைய ஃபிஸ்டுலாஸ் நடக்குதா, ஃபிஸ்டுலாவோட ரிகரன்ஸ் ரேட் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பேருக்கு சக்சஸ் ஆயிருக்கு, காம்ப்ளிகேஷன் இல்லாம எவ்வளவு ட்ரீட் பண்ணியிருக்காங்க, காம்ப்ளிகேட்டட் ஃபிஸ்டுலாவை அந்த சர்ஜன் எவ்வளவு ட்ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லா விஷயமுமே நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தான் நம்மளுடைய சென்டர் அண்ட் சர்ஜனை சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இரண்டாவது முக்கியமாக நம்ம அந்த சென்டர்லையும் என்னென்ன டைப் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் ஃபிஸ்டுலாக்கு இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்திருக்கோம், மோர் தென் 10 டைப் ஆஃப் ஃபிஸ்டுலா சர்ஜரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. நம்மளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்துட்டு நல்ல ஒரு பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு இதுக்கு என்ன மெத்தட் ஆஃப் சர்ஜரி வந்து ஹையஸ்ட் சக்சஸ் ரேட்
இண்டிகேட்டர் கொடுக்குங்கிறது சூசிங் எ டைப் ஆஃப் ஃபிஸ்டுலா சர்ஜரி அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்டா இருக்கும். மூன்றாவது, நம்மளுடைய இன்ட்ரா ஆபரேட்டிவ் அந்த சர்ஜன் எல்லா ட்ராக்கையும் ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது பிரைமரி ட்ராக் எங்க இருக்கு, எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் எங்க இருக்கு, செகண்டரி ட்ராக்ஸ் எங்க இருக்கு, எல்லா விஷயத்தையும் ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப முக்கியம். நான்காவது, இந்த ஐடென்டிஃபை பண்ண ட்ராக் எல்லாத்தையுமே முழுமையாக நீக்கி இருக்க வேண்டும். இதுல ஏதோ ஒரு ட்ராக், ஒரு சின்ன விஷயம் நம்மளால அந்த இடத்துக்கு ரீச் பண்ண முடியல அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் விட்டு வச்சிருந்தாலும் கூட அது ரிகரன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளாக அமையும். ஸோ கம்ப்ளீட் எக்ஸிஷன் ஆஃப் ஆல் த ட்ராக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அடுத்தது கடைசி இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து நம்ம அந்த ஃபிஸ்டுலால வந்து இன்டர்னல் ஓப்பனிங், அதாவது ஆசனவாய்க்குள்ளார கிரிப்டோகிளாண்டுலார் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அதுதான் வந்து மூல ஆணி வேறு ஃபிஸ்டுலாக்கு. அதை வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணாங்களாங்கிறதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இந்த இன்ட்ரா ஆபரேட்டிவ் விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெளிவா இருந்தோம்னா ஃபிஸ்டுலஸ் ரிகரன்ஸை கணிசமான அளவு நம்ம வந்து தவிர்க்க முடியும். ஃபிஸ்டுலா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஏன் ரிகரன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆபரேட்டிவ் பீரியட்ல நம்மளுடைய அஜாக்கிரதையினாலையும் நிறைய டைம் அந்த ஃபிஸ்டுலாஸ் வரலாம். நிறைய ஃபிஸ்டுலாஸ் வந்து பிரைமரியாவே வந்து ஒரு டிசீஸ்னால வராம வேற ஏதாவது ஒரு காரணங்கள், ஒரு சுகர்னாலயோ, ஒரு ஸ்டீராய்டுனாலயோ, ஒரு HIV, இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட், இல்ல கிரான்ஸ் டிசீஸ், இல்லைன்னா ஹைட்ரோனைட்டிஸ் அப்ரேட்டிவா, வாட்டர் கேன் பெரினியம், இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள்னால ஃபிஸ்டுலா வந்ததுன்னா அந்த காரணம் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபிஸ்டுலா சர்ஜரிக்கு போகாம டைரக்டா ஃபிஸ்டுலா சர்ஜரி பண்ணோம்னா கண்டிப்பாக ஃபிஸ்டுலா திரும்ப வரக்கான வாய்ப்புகள் உண்டு. இது மட்டும் இல்லாம நம்ம ஹைஜீனிக்கா ரொம்ப கிளியரா மெயின்டைன் பண்ணணும். மூன்றாவது முக்கியமாக, நம்ம ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டாக்டர் சொல்லக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையுமே ரொம்ப கிளியரா ஃபாலோ பண்ணணும். நம்மளோட யூடியூப்ல போஸ்ட் ஃபிஸ்டுலா ஆபரேட்டிவ் வூண்ட் கேர் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் நம்ம அதை பத்தி பேசியிருக்கிறோம். அதுல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். டவுட் இருந்தா நான் உங்களுடைய சர்ஜன் கிட்ட கண்டிப்பா அதை வந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த வீடியோல ஃபிஸ்டுலா ஏன் வருது, எப்படி தவிர்க்க முடியும், இன்ட்ரா ஆபரேட்டிவ் சர்ஜரிக்கு முன்னாடி, சர்ஜரிக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம கேர் எடுத்துக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பேசியிருக்கிறோம். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளை கேளுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக்.